உங்க போட்டோகிராஃபி பிசினஸ் டெவலப் பண்ணணுமா? நீங்க ஃபங்க்ஷன்ல எடுக்கிற உங்க போட்டோஸ் உங்க போனுக்கே வரணுமா? அப்ப இமேஜை புக் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்பத்தகாத காட்சிகள், ஹீரோயிசம்ன்றதை தாண்டி அது ஹீரோயிசமா போற மார்க்கெட்டு வந்து இந்த படம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு தெரியறதுக்குள்ள உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துருவாங்க. அவ்வளோ ஸ்க்ரீனிங். சினிமா வந்து அடுத்த கட்ட இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் படம் மண்ணும் கிடையாது. பீஸ்ட்டு, லியோ, வாரிசு, துணிவு, விக்ரம், ஜெயிலர் எல்லாமே நான் சொன்ன இந்த இதில் தான் வருது. ஓவர் ஹீரோயிசம் ஒன்றும் கிடையாது. இந்த படமும் அதே தான். நான் வேணால் உங்கள்கிட்ட தரேன் ஒரு 9mm பிஸ்டல். இப்போ இந்த எஸ்ஐங்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க சார். அப்படி பார்த்தா நம்ம கமர்ஷியலே எடுக்கவே முடியாது சார். அப்படின்னா காதில் பூ வச்சுக்கலாமா? பொலிட்டிக்கலாக அரசியலுக்கு வர்றேன்றாருன்னா வழக்கமான ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் மோசமான்ற அளவுக்கு ரிவ்யூ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இன்ஃப்ளூயன்ஸ் துட்டு கொடுக்குறியா மொக்கப்பட்டால் கூட நான் அப்படியே துடிப்பேன். ஐயோ பார்க்கணும், நான் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், என்னைக்கு அந்த 8ஆம் தேதி வரும் அப்படின்னு. ஏன் இவங்க மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித் இவங்களாம் ஜெயிக்கிறாங்க? வலுவான திரைக்கதையை வச்சுட்டு போகிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். கோட் படம் ரிலீஸ் ஆகி எல்லா பக்கமும் ரொம்ப ஒரு பெரிய ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, போன வாட்டி தான் வாரிசு துணிவு வந்தப்போ ஸ்பெஷல் ஷோஸ் கொடுத்ததுனால உயிரிழப்பு ஏற்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து எந்த படத்துக்குமே ஸ்பெஷல் ஷோஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இங்கே நிலவிட்டு இருந்தது. குறிப்பாக கோட்டுக்கு கூட வந்து நிறையா இடத்துல, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி இடங்களில் ஸ்பெஷல் ஷோஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஷோ 9 o'clock மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழலில் திடீர்னு அதாவது நீங்கள் ஸ்பெஷல் ஷோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு 2 daysக்கு வந்து ஸ்பெஷல் ஷோஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுபடி ஸ்பெஷல் ஷோஸும் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்தது? இது பின்னாடி என்ன இருக்குது சார்? ஸ்பெஷல் ஷோ கொடுத்ததுனால உயிரிழப்பு நடந்தது, அதனால ஸ்பெஷல் ஷோ கட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது அன்றைக்கி நைட்டு உட்காந்து 2 மணிக்கு பண்ணது உயிரிழப்பு ஆச்சு. சட்டம் நீதிமன்ற தீர்ப்பு என்னென்னா 5 ஷோ தான், 4 ஷோ தான். உங்களுக்கு ஒரு ஷோ ஸ்பெஷல் ஷோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது கூட காலையில் தான் போடணும். அது 7 மணியாக இருக்கலாம், அந்த மாதிரி 9 மணியாக இருக்கலாம் எப்படின்றது. இது வந்து சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தப்போ போன தடவையிலேயே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த துணிவு வாரிசுக்கு அப்புறமே முடிவு பண்ணி அடுத்து வந்த படங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கோர்ட்டு உத்தரவு பேரில் உள்துறை செயலர் இதுவே சர்க்குலரே போட்டு நடந்தது. இந்த தடவை இவங்க 2 நாள் கேட்டிருந்தாங்க ஸ்பெஷல் ஷோ சேர்த்து 7 மணிக்கு ஆச்சுலாம் கேட்டு 2 நாளுக்கு 1 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க பர்மிஷன். இல்லை சார், ஒரு சில நியூஸ் பேப்பரில் நீங்கள் சொன்ன மாதிரி 1 நாள் மட்டும், அதாவது இன்றைக்கி மட்டுமே நைட்டு 2 o'clock வந்து 2 o'clock வரைக்கும் ஷோஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஷோங்க 5 ஷோ காலைல 9லேருந்து நைட்டு 2 மணிக்குள்ளே நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான் பர்மிஷன். ஓகேங்க. 2 நாள் கேட்டிருந்தாங்க, நாங்கள் 1 நாள் தான் கொடுத்துருக்கோம் தான் அந்த அரசாணையில் இருக்குது. ஓகே. இன்னும் சில பத்திரிகைகள் என்ன போட்டிருக்காங்க, சில பத்திரிகைகளில் தேர்ஸ்டே அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து ஸ்பெஷல் ஷோஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். எப்படின்னா போன தடவை ஒரு இதே மாதிரி ஒரு அரசாணை வந்தப்போ இவங்க 4 மணி 7 மணி அதுக்கப்புறம் 4 ஷோ மொத்தம் 6 ஷோ கேட்டாங்க. அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு 6 ஷோக்கு அனுமதின்னு நியூஸை போட்டாங்க. அடுத்த பேராகிராஃப் தான் கவர்மெண்ட் ஆர்டர் வரும், இவங்க இப்படி கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு. அதுதான் ஆர்டரு. இதை பார்த்துட்டு நுனிப்புல் மேயிருது. நம்ம ஊரில் என்ன ஆகுதோ அவள் தான். இப்போ நம்ம எதாவது இப்போ ஒன்று சொல்கிறோம் இது பண்ணுறோன்னா அதை எடுத்துக்கிட்டு ஓடுறது. ராகுல் காந்தி வராரு விஜய் மாநாட்டுக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் போட்டால் உடனே அந்த காக்காங்க அந்த மிக்சர் இதுக்கு சாப்பாட்டுக்கு நிற்குமே அந்த மாதிரி நியூஸுக்கு நிற்கிறது. எவனா ஒருத்தன் போட்டால் அதை தூக்கிட்டு ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு அந்த நியூஸு உண்மைன்ற மாதிரி போகிறது. அதாவது என்ன இது, அது என்ன விசாரிக்கணும், அரசாணை வந்திருக்குதா, இல்லை ஒரு தகவல் வருது, இல்லை ட்விட்டரில் ஒருத்தர் போடுறாங்க, அது உண்மையா பொய்யா,
எதையும் பார்க்குறதில்ல. உடனே எடுத்து அப்படியே போட்டு அதை அப்படியே டெவலப் ஆகி உண்மையாக்கி விட்டுறது. அதுதான் இன்றைக்கி நிலைமை. அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு நாள் தான் அது இதில் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு தரேன், அந்த இதை இது பண்ணுங்க. நாளைக்கு எப்படின்னு தெரியாது, 4 ஷோ தான் போகும். படத்துக்கான விமர்சனங்கள் வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனங்கள் இது வரைக்கும்? அதாவது உலகத்திலேயே ஒரு மனிதர் அவனால் 2 பேர், ஒரு மனிதர் எத்தனை பேர் அடிக்க முடியும்? 3 பேர் 4 பேர் அடிக்கலாம். கொஞ்சம் பயிற்சி இருந்தால் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம். 50 பேர் அடிக்கிறது, இரும்பு ராட்டில் அடித்தா மண்டை உடஞ்சிரும். ஆனால் அந்த அடித்து கீழே விழுந்து லவர் வந்து குரல் ஊற்றோன்னே எந்திரிச்சு, இல்லாட்டி அவருக்கு எதாவது பழைய ஞாபகம் வரும், எந்திரிச்சு அடிப்பார். வண்டியில் பறக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத காட்சிகள் தான் இப்போல்லாம் தமிழ் சினிமாவில் வருது. அப்போது இந்த மாதிரி யதார்த்தத்துக்கு புறம்பான காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா சமீப கால அனைத்து புகழ்பெற்ற ஆஹா ஓஹோ டைரக்டர்கள் எல்லார் படத்துலையும் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பீரங்கி வச்சு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க ஒரு படத்தில். விக்ரம் தானே? அந்த குழந்தைக்கு சவுண்டே பிடிக்காது, சவுண்டு இருந்தால் செத்து போய்டும் அந்த குழந்தை. அந்த குழந்தைய தூக்கிட்டு துப்பாக்கி சண்டை போடுறது தூக்கின்னு போவார். அங்கே போய்ட்டு ஒரு திட்ட கொடுத்து அனுப்புவார். அவர் ஜீப்பில் எடுத்துகிட்டு வருவார். அவர் நெஞ்சிலே சுட்டுருவாங்க. ஆனாலும் அவர் ஜீப் ஓட்டின்னு அந்த குழந்தையை காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபடுவார். இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் அவர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து சாகசம் பண்ணிகிட்டு இருப்பார். வீட்டில் ப்ரெக்னென்ட் ஆகிற ஒய்ஃப் ஃபோன் பண்ணால் அதுக்கு அட்டன் பண்ணுவார். இந்த படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது அப்படின்னாங்க. காய்கறி இதை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு. இதெல்லாம் ரொம்ப உச்சகட்சம், நம்முடைய பொறுமையை சோதிக்கிற விஷயங்கள். இவங்களாம் வாசகர்களை பார்க்குறவங்கள என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து சலிச்சு போச்சு. இந்த டைரக்டர்கள், வெற்றிகர டைரக்டர்கள் இவங்களாம் எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா உச்சகட்ட இது. அதாவது நம்பத்தகாத காட்சிகள். ஹீரோயிசன்றதை தாண்டி அது ஹீரோயிசமாக போடுற கதையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் அந்த படங்கள்லாம் ஜெயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரஜினியோ கமலோ அஜித்தோ விஜயோ இவங்களுக்கு பெரிய ரசிகர் பட்டாலும். ரெண்டாவது மார்க்கெட்டு வந்து இந்த படம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு தெரியறதுக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து பணத்தை எடுத்துருவாங்க. அவ்வளோ ஸ்க்ரீனிங். முன்ன வந்து ஒரு படம் ஓடுதா இல்லையான்றத இந்த ஆனந்த விகடன் இதிலெல்லாம் விமர்சனம் பார்த்துலாம் சினிமா போனவங்களாம் இருப்பாங்க. ஒரு படம் வந்து மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் ஒரு 150 தியேட்டரில் ஓடும், ஏபிசி ஏரியா. அதுலேயும் ஏபிசியில் சி ஏரியாவுக்கு ஓடுறதுக்குன்னு நடிகர்கள் இருந்தாங்க, ஏபியில் ஓடுறது நடிகர்கள் இருந்தாங்க. இதில் சில கிராமங்கள்லாம் வந்து எங்கேயுமே போகாது, ரெண்டாவது செகண்டரி தேர்ட் லிஸ்ட்டில் போகும். அப்படி தான் சினிமா வியாபாரம் இருந்தது. ஒரு படம் எடுத்தால் தமிழில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. எடுக்கும் போதே அந்த பீடா பார்த்துருக்கீங்களா? பீடா அதில் கொஞ்சம்னு அந்த மாதிரி இப்போ சினிமாவும் தெலுங்கில் ஒருத்தர் யார் போடு, அவரை போடு, மலையாளத்தில் இவரை போடு, ஹிந்தியில் இவரை போடு, கன்னடத்தில் இவரை போடு, இதை வச்சு ஒரு கலவை பேன் இண்டியா மூவி. சார் ஆமாம் சார், அவங்க சொல்கிறதுல லாஜிக் இருக்குல்ல சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சினிமா வந்து அடுத்த கட்ட இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் படம் மண்ணும் கிடையாது சார். நம்ம பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறதுக்காக அடுத்த கட்ட இங்கேயோ அதெல்லாம் கிடையாது. பேன் இண்டியான்னு வரும்போது கண்டிப்பாக இப்போ ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓடும், மிஞ்சி போனால் கேரளாவில் ஓடும், அவ்வளோதான். ஆனால் இப்போ ஒரு படம், இப்போ இந்த கோட்டை எடுத்துக்கோங்க, யூகேல ஒரு தேட்டரில் வந்து அங்கே வந்து சவுத் இந்தியன் படம் ரிலீஸே ஆனதில்ல, ஃபஸ்ட் டைம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. இப்போ ஜெயிலர் வந்து எல்லா ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால தான் சார் அது பெரிய ஒரு சக்ஸஸுக்கு போகுது. சொல்கிறேன், சினிமா வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னா, இது வளர்ச்சி இல்லை, வீக்கம். வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி ஷோல்டரு பைசப்ஸ் ஏற்றுனீங்கன்னா அது வளர்ச்சி. கட்டையில் அடி வாங்கி தடவை வீங்கிச்சுன்னா அது வீக்கம். இப்போ வந்து வீக்கம் யாருக்கு லாபம், வளர்ச்சி யாருக்கு லாபம்னா, வளர்ச்சினா டெக்னாலஜி, அதை ஒட்டி இண்டஸ்ட்ரி, மற்ற இதெல்லாம் இது உங்களுடைய கலை பண்பாடும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆனால் இது வீக்கம். வீக்கம் எப்படின்னா, ஒரு பக்கம் மட்டும் பணம் போய் சேருது, உங்களுக்கு லாபமா? இல்லை தமிழ் படம் எடுக்கிறதுனால தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அளவில் போச்சா? ஒன்றும் கிடையாது. பேன் இண்டியான்றது என்னென்னா, முன்ன மலையாள படம் பார்த்திங்கன்னா தனியாக மலையாள படத்துக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். அவங்க லுங்கி கட்டிகிட்டு இருப்பாங்க, சண்டை கூட 2 அடி அடிச்சிடுவாங்க, அவ்வளோதான், சாதாரண சண்டைன்னு. தமிழ் படம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். தமிழ் படம் தெலுங்கு படம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். கன்னட படம் வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி மலையாளத்துலேயும் இப்போ குத்தாட்டம் வந்துச்சா? மலையாளத்துடைய கல்ச்சர் இப்போ இருக்கா? எல்லாம் ஒரே டைப்பு. இங்கே 100 பேர் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான்னா மலையாள படத்துலையும் அதே மாதிரி. இது எல்லாத்தையும் ஒன்றாக்குறது தான் பேன் இண்டியான்றது. என்னென்னா, பிஸ்னஸை பரவலாக்கிட்டாங்க. ரெண்டாவது ஸ்க்ரீனிங். முன்ன வந்து ஸ்க்ரீனிங் கம்மி, தேட்டர்கள் தான், தேட்டரில் ரிலீஸு, ஒரு தேட்டருக்கு ஒரு ஸ்க்ரீன் தான். அப்போ ஒரு 150 தேட்டர் தமிழ்நாட்டில்னா 150 தேட்டருக்கும் படம் பார்க்க ஜனங்க வந்து போவோம்.
நல்லா இருந்துச்சுன்னா 100 நாள் ஓடும், 175 நாள் ஓடும், 250 நாள் ஓடும். நல்லா இல்லைன்னா 20 நாள் 50 நாள் அப்படி படத்தை எடுத்துருவாங்க. இப்போது நல்லா இருக்குது இல்லைன்னு தெரியறதுக்குள்ள 2000 ஸ்க்ரீனிங் 5000 இப்போ நீங்கள் சொன்னீங்களா அமெரிக்காவில் அண்டார்டிகாவில் கூட இப்போ அங்கே உட்காந்து இருக்கிற பெங்குவின் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுற அளவுக்கு சாதனை பண்ணுவோம். என்னென்னா ஸ்க்ரீனிங். அப்போது இப்போ இந்தியன் 2 வந்துச்சு, படம் நல்லா இருக்குது இல்லைன்னு தெரியறதுக்குள்ளே வசூல் அள்ளிட்டு போயிட்டாங்களா? புரியுதா? இதுதான் இது ரைட்டு. இப்போ நான் மேட்டருக்கு வரேன். பீஸ்ட்டு, லியோ, வாரிசு, துணிவு, விக்ரம், ஜெயிலர் எல்லாமே நான் சொன்ன இந்த இதில் தான் வருது. ஓவர் ஹீரோயிஸும் ஒன்றும் கிடையாது. இந்த படமும் அதே தான். யாரை கேட்டாலும் சார் ஒரு தடவை பார்க்கலாம் சார். கரெக்டாக? அதான் போய் மாட்டிக்கிட்டீங்களா? ஒரு தடவை தான் பார்ப்பீங்க, மறுபடியும் போவீங்க. அப்போது இந்த தடவை மட்டும் ஏன் அவ்வளோ இதுன்னா பொலிட்டிக்கலாக அரசியலுக்கு வர்றேன்றாருனோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமான ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல அவங்க கூட கொஞ்சம் மோசமான்ற அளவுக்கு ரிவ்யூ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த படத்துக்கான இது. மற்றபடி அதே இதுதான். ஒரு ஹீரோ அவர் பயங்கரமாக பண்ணுவார், அவர் எதுவுமே பண்ண முடியாது. கூடுதலாக அப்பா இருப்பார், அவர் அதோட பயங்கரமாக பண்ணியிருப்பார். இதுதானே, வேறு என்ன கதை? அதனால் சார் ஆனால் ஸ்டில் வந்து நீங்கள் சொல்கிறது ஓகே சார். ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரியான இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி விசப்பரிச்சு நான் வந்து இந்த எண்டும் சொல்ல ஒன்று ஒருத்தன் ரொம்ப பிச்சைக்காரன் ஆகி ஒரு சாதாரண ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூட முறைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஹீரோ மாதிரி காமிச்சு ஆர்ட் ஃபிலிம் ஒரே அழுகாச்சு. இன்னொரு பக்கம் திடீர்னு போகிற ஒரு கார் எடுத்துகிட்டு போகிற அங்கேருந்து பார்த்தா ஒரு துப்பாக்கி எடுப்பார், இங்கே பரோட்டா சுட்டுன்னு இருப்பார். லண்டனில் போய் மிஷின் கன்னில் சுடுவார். எங்கேருந்துடா மிஷின் கன் கிடச்சிது? நீ மிஷின் கன்னில் எப்படி ட்ரைனிங் எடுத்த? ஒரு துப்பாக்கி நான் வேணால் உங்கள்கிட்ட தரேன், ஒரு 9mm பிஸ்டல். இப்போ அந்த எஸ்ஐங்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க சார். அப்படி பார்த்தா நம்ம கமர்ஷியலே எடுக்கவே முடியாது சார். அப்படின்னா காதில் பூ வச்சுக்கலாமா சார்? ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தானே சார் சினிமா. என்டர்டெயின்மெண்ட் இப்போ நான் இதே சொல்கிறேன். ஆங்கில படம் எடுக்கிறாங்க, ஹாலிவுட் பிக்சர், அதுலேயும் இதே கதை தான். ஹீரோயிஸும் ஒரு ஹெலிகாப்டர் குதிப்பார் எல்லாம். ஆனால் அவனை இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஏதோ இராணுவத்தில் பணிபுரிஞ்ச மாதிரி காமிப்பாங்க. அவன் ஒரு 4 ஆயுதத்தை யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்த மாதிரி காமிப்பாங்க. அவனை பற்றி ஒரு ஹீரோ இது வந்து எல்லாத்துக்குமே தேவை. இப்போ இந்த படத்துக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு விமர்சனம் பார்த்தேன். ஹீரோ எந்த அளவுக்கு இருக்காரோ, வில்லன் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்காரோ அந்த அளவுக்கு தான் ஹீரோவுக்கு மரியாதைன்னு. இதெல்லாம் திரைக்கதையுடைய அடிப்படைகள். இங்கே வந்து அது கிடையாது. வில்லன் அப்படியே காமிப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. டமாண்டமாக போனால் ஹீரோ முடிச்சு விட்டு போயிடுவார். ஹீரோயிசத்தை அதிகமாக அப்படிலாம் கிடையாது. இது இல்லாமல் நல்ல படங்கள் இந்த பீரியட்லேயே வந்து நான் சொல்கிறேன். பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, ஜே பேபின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி பல படங்கள் தியேட்ரு இல்லாமல் ரீச் ஆகலை. நீங்கள் அதிகபட்சம் பார்த்தா ஓடிடியில் பார்க்கலாம். இப்போ தெரியுது அந்த வித்தியாசம். இதுதான் இப்போ கோர்ட்டுக்கு என்னென்னா அவர் மிகப்பெரிய நடிகர், உச்ச நடிகர், பெரிய டைரக்டர் எடுத்திருக்காரு, பெரிய அளவில் பொருட்செலவு, பெரிய படத்தயாரிப்பு நிறுவனம். ப்ளஸ் இது வழக்கமாக அதே இது தான் வரும், விமர்சனங்கள் வரும், சூப்பருக்கு பண்ணுவாங்க. இந்த தடவை அதிகமான எதிர் விமர்சனங்கள் வருதுன்ற. மற்றபடி இதை கோட்டை நம்ம ஆதரித்து ஐயோ அப்படின்ற மாதிரி கிடையாது. எதுக்கு இது சொல்லணும், எல்லா படங்களும் அதே டைப்பில் வந்தது. கோட்டை இப்போ அதே மாதிரி தான் வந்துருக்குது புதுசாக. அதனால தான் நான் எல்லார்ட்டையுமே கேட்டேன், இதில் ஏதாவது பொலிட்டிக்கலாக பேசியிருக்காரா, இல்லை திரைக்கதை ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்குதா, இல்லை வேறுனா இல்லை சார் பொலிட்டிக்கலாக எதுவும் பேசலை. வழக்கமாக அவர் படத்தில் இருக்கிற அதே மாதிரி இதில் அப்பா ஒருத்தர் இருக்கார், பையன் இது இருக்கார், வில்லன் வந்து சாதாரணமாக மோகன் போட்டு வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் இது அப்படி தான் சார் போகுது, அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன். அப்போது நீங்கள் அப்படின்னா பீஸ்ட்டை போட்டு அடித்து துவைச்சிருக்கணும். அது பெருசாக யாரும் துவைக்கலை. அதுக்கு அடுத்த அந்த லியோவையும் துவைக்கலை. ஆனால் இந்த தடவை அதிகமாக துவைக்கிறாங்கன்ற. ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றதுனால அந்த இது நடக்குது. கோட்டுக்குமே இன்னைக்கு 500 600 700 வரைக்கும் ஒரு 200 டிக்கெட்டை வந்து விற்கிறாங்க. 200 கவுண்டரில் வாங்கினா அந்த டிக்கெட், அதே டிக்கெட் வெளியே வாங்கினா 500 600 700. முக்கியமான தேட்டர்ஸில் இந்த டிக்கெட்ஸ்லாம் இந்த ரேஞ்சில் சேல் ஆகுது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிளாக் டிக்கெட்டுன்றது வந்து குறிப்பாக லீடிங் ஸ்டார்ஸ் படத்தில் ஏன் இது வந்து ஒரு அசைக்கவே முடியாத ஒரு இதுவாக இருக்குது. எங்கெங்கே தேவை இருக்குதோ நீங்கள் போய் உளுந்தீங்கன்னா அதுக்கு டிமாண்ட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் விழாத வரைக்கும் டிமாண்ட் இருக்காது. ஏன் ஜே பேபி ஓடல, ஏன் ஜே பேபிக்கு எவ்வளோ டிக்கெட் விற்கல, ஏன் இது இல்லை? இதுதான் இந்த டிமாண்டை உருவாக்குற வேலை தான் இன்ஃப்ளூயன்சரு, பல இந்த யூடியூப் சேனல்ஸு, தியேட்டர்ஸு, இந்த பேட்டி கொடுக்கறது, படம் வரதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறாங்களே, நடிகர்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஷோ பார்க்குறாங்களே, அந்த காசெல்லாம் எங்கேருந்து வசூல் பண்ணுவாங்க? உங்கள் பாக்கெட்லேருந்து தான் வசூல் பண்ணுவாங்க. நம்ம பார்க்குறோம்ல, அங்கே தான் வசூல் ஆகுது. அதனால் முன்னெல்லாம் சினிமா வந்தவங்களாம் 1000ல் சம்பாதிச்சிருந்தான், அதிகபட்சம் லட்சத்தில். இப்போலாம் அது கிடையாது.
சின்ன சின்ன ரோல் பண்ணுறவங்க கூட கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி வேறு. அதனால தான் ஈசல் மாதிரி வந்து விழுறாங்க. இந்த டைரக்டர்லாம் நாங்கள் அந்த காலத்தில் இட்லி வாங்க கஷ்டப்பட்டோம், அது கஷ்டப்பட்டோம், பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போனோம் அப்படி இப்படின்னுவாங்க. இதை பார்த்துட்டு கிராமத்தில் இருந்து இளைஞர்கள் அவர் பாரு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போனாராம், இவர் வாழைத்தார் தூக்குனாராம், இவர் இட்லி வாங்க கஷ்டப்பட்டாராம். இவங்களாம் வந்து இன்றைக்கி 3 கோடி ரூபா காரில் போகும்போது நம்மளும் அப்படி ஆளாயிடலான்னு வர்றாங்க. 1,00,000 பேர் வர்றான், 100 பேர் ஜெயிக்கிறான், மீதி. ஓகேங்க சார், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க சார், இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்குது. ஆனால் நீங்களே சொன்னீங்க ஆனந்த விகடனில் வந்து திரை விமர்சனம் வரும். அன்றைக்கி வந்து நான் அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அது வந்து ஒரு அதாவது ரைட்டிங்ஸில் வரும். ஒரு படத்துக்கு 47 கொடுத்தா ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல படத்துக்கு நம்பர் 1 படம் அந்த மாதிரி கேட்டகரி. இப்போ சார் இப்போது அன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா சார்? அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மை இருந்ததுன்ற. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாதுன்ற. இன்ஃப்ளூயன்ஸ் துட்டு கொடுக்குறியா, மொக்க படத்தை கூட நான் அப்படியே துடிப்பேன், ஐயோ பார்க்கணும், நான் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், என்றைக்கு அந்த 8ஆம் தேதி வரும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது அப்போன்றேன். அந்த காலத்திலேயே ஒரு பிரபலமான நாளிதழ் எந்த படம் வந்தாலும் சூப்பர்னு எழுதுவாங்க. நீங்கள் சொன்ன அந்த இன்ஃப்ளூயன்ஸர் தான். ஆனால் அதை மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த படம் வந்தாலும் நல்லா எழுதுவான் அவன் அப்படின்னு. விகடன் பார்க்கணையா, குமுதம் என்ன எழுதுறாங்க பார்ப்போன்னுவாங்க. இப்போ அப்படி இல்லை. நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே படம் பார்க்குறோன்றவங்க வேட்கை இருக்குல்ல, அதை வச்சு சம்பாரிச்சிடுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து ஸ்க்ரீனிங் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது. அவங்களால போட்டி போட முடியல. பண்ண விடாமல் பார்த்துக்கிறதுனா எப்படி சொல்கிறீங்க? இப்போ தேட்டர் கிடைச்சா தானுங்க. தேட்டர் கிடைக்கலன்னா பண்ணி தேட்டர் கிடைக்கணும். ரெண்டாவது விளம்பரம் பெருசாக போகணும். இது ரெண்டுமே முடியலன்னா அவ்வளோதான். ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்காக 8 கோடி 10 கோடி செலவு பண்ண இதெல்லாம் இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். அதை வச்சு ஒரு 10 படம் எடுக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பணம் ஏன் இவங்க மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித் இவங்களாம் ஜெயிக்கிறாங்க? வலுவான திரைக்கதையை வச்சுட்டு போகிறாங்க, செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க.